ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவன் மனுஷனை உண்டாக்கின போது ஆவி, ஆத்துமா, சரீரமாக உண்டாக்கினார். அர்த்தம், தேவனுடைய பார்வையிலே ஆத்மா மிக முக்கியம் வாய்ந்ததாய் இருக்கிறது. ஆனால் பாவத்தின் நிமித்தம் மனுஷனுடைய பார்வையில் சரீரமே முக்கியம் வாய்ந்ததாய் இருக்கிறது. சரீரத்தை கட்டுப்படுத்துகிறதினாலே அவன் ஆவிக்குரியவனாய் மாறிவிடுவான் என்று மனுஷன் நினைக்கிறான். அதனாலே மனுஷன் சரீர பிரகாரமான எல்லா பிரயாசம் எடுத்த பின்பும் அவன் தோல்வி அடைந்தவனாக காணப்படுகிறான். சரீரத்தின் மேல் தன் மனதை வைக்கிறது மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறது. சரீரத்தின் மேல் தன் மனதை வைக்கிறது தேவனுக்கு விரோதமானதாய் இருக்கிறது. இன்னும் சரீர பிரகாரமாய் இருக்கிறவர்கள் தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது. நம்மளுடைய இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய தண்டனையை அனுபவித்தார். இன்னும் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் ஜீவனோடு எழும்பினார். அதனாலே மனுஷன் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனோடு ஐக்கியம் கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருக்கிறார். ஆகவே தேவனோடு நம்மளுடைய ஐக்கியத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் சமாதானம் பண்ணக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதனாலே அவர்களும் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் எத்தனை பேர் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ பிள்ளைகள் என்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொள்வதினாலே தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட விரும்ப மாட்டீர்களா?